அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வக்ஃபு திருத்த சட்டம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை முதல்ல நான் இருக்கிறேன். இந்த வக்ஃபு திருத்த சட்டம் கிடையாது, வக்ஃபு திருட்டு சட்டம். முதல்ல அதுல நம்ம தெளிவா இருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒன்றிய அரசு என்ன காரணம் சொல்றீங்க? அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் இஸ்லாமியர்கள் மீது பற்று கொண்டிருக்கிறோம், அளவற்ற நேசம் கொண்டிருக்கிறோம். யாரு? மோடி சொல்றாரு. இஸ்லாமியர்களுக்காக இருக்கக்கூடிய அந்த வக்ஃபில் இருக்கக்கூடிய அந்த சொத்துக்களை நாங்கள் யாருக்கும் தனிநபருக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது ஒழுங்குபட்டு ஒன்று திரட்டி சரியான நிர்வாகம் செய்ய நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிதான் வக்ஃபு திருத்த மசோதா அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தை கொண்டு வருகிற இந்த ஒன்றிய அரசில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அமைந்திருக்கிற அமைச்சர்களில் ஒருவர் கூட இஸ்லாமியர் கிடையாது என்பதுதான் இங்க நம்ம நினைத்து பார்க்க வேண்டியது. எத்தனை பேருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்திருக்கா? ஒரு இஸ்லாமியருக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுப்பதற்கு மனம் இல்லாத இந்த ஒன்றிய அரசு தான், இந்த மோடி அரசு தான் சொல்றா, நான் முஸ்லீமை பாதுகாக்க போறேன், முஸ்லீம் சொத்தெல்லாம் பாதுகாக்க போறேன், அது அனாதையா கிடக்கு, அதை ஒன்று திரட்ட போறேன் அப்படிலாம் அவ்வளவு அங்கெல்லாம் ஊருக்குள்ள சொல்லுவாங்களா, டேய் உன்னை எல்லாம் பார்த்தா அவ்வளவு யோக்கிய மாதிரியா இருக்கு அப்படிம்பாங்களா. அந்த மாதிரி நீ அவ்வளவு யோக்கியன்னா ஒரு 2 முஸ்லீம் அமைச்சர் பொறுப்பு கொடுத்துக்கணும்ல. அவன் தானே சொல்லணும். வக்ஃபு சட்டம்னா என்ன, வக்ஃபு முதல்ல வக்ஃபு சொத்துனா என்ன அவன் தானே சொல்லணும். இஸ்லாமியனுக்கு தானே தெரியும் இந்த சொத்து எப்படி எல்லாம் சேமிக்கப்பட்டது, எதற்காக. தூக்கி போட்டு புடுங்கிய சொத்து சேர்த்து கிடையாது, சேர்த்து வச்ச சொத்து கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி இந்த திருத்த சட்டம் என்பதே முதல்ல மறுக்கிற திருத்த, அது திருட்டு சட்டம் தான், திருட்டு சட்டம் தான். என்ன சொன்னாங்கல்ல, முதல்ல நீ இஸ்லாமியரா இருக்கக்கூடிய எம்பி இருக்கணும், இஸ்லாமியரா இருக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்கணும். அப்படி எல்லாம் இருந்ததே நீ மாத்தி இஸ்லாமியர் அல்லாத எம்பிக்கள், இஸ்லாமியர் அல்லாத எம்எல்ஏக்கள், அது போல இந்து இருந்துக்கலாம், 2 இந்து இருந்துக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிட்டத்தட்ட 11 பேர்ல 6 பேரை திருடிட்டு போயிட்டிய. இஸ்லாமிய சொத்தை நிர்வகிப்பதற்கு இஸ்லாமியர் அல்லாதவர்கள். இப்ப நாங்க எங்களுக்கு பிரச்சனை அதெல்லாம் கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான்ப்பா. ஆமாப்பா, எல்லாரும் ஒண்ணா தான் தரப்ப முடியும். ஆமாப்பா முடியும்பா. திருப்பதி சேவஸ்தானத்துல நிர்வாக பொறுப்பு கிடையாது, திருப்பதி சேவஸ்தானத்துல நிர்வாக பொறுப்பு கிடையாது, பணியாளர் பொறுப்பில் கூட இந்த அல்லாத ஒருவரை நியமிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிட்டு அதை இந்த மத்திய அரசு ஒத்துக்குச்சா இல்லையா? இந்த பாரதிய ஜனதா அரசு ஒத்துக்குச்சா இல்லையா? ஆமாங்க, திருப்பதி சேவஸ்தானம் இந்துக்களுக்கானது, அதுல கூலி வேலை பார்க்கிறவங்க கூட வேறு சமயத்துல இருக்கக்கூடாது என்று நீதிமன்றம் சொல்வதை நாங்கள் வழிமொழிகிறோம் என்று சொன்னதா இல்லையா அந்த மோடி அரசு? ஏண்டா இந்து கோயில்ல இந்து அல்லாத ஒருத்தர் வேலை செய்யறதே நீ ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ற, அப்புறம் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்தை யாரு எப்படி திங்க, எப்படி தெரியல. ஒரு திரைப்படத்துல மருத்துவரா யாரு விவேக் நடிச்சிருப்பாரு, கம்மோண்டர் ஒருத்தர் இருப்பாரு, வாங்குற காசை பங்கு ஓட மாத்திருக்கீங்களா, 10 அங்கே வை, அப்படி பணம் தின்னுட்டு இருப்பாங்க. இப்படி பணத்தை துரிஞ்சு தின்னுட்டு அந்த 10 இங்க வை, 50 அப்படி வை, 5 இப்படி சில்லறை எல்லாம் இப்படி போடுமா. வைக்கிற நமக்கு எப்படி தெரியுமா, வைக்கிற கம்மௌண்டர் 50 வைக்க சொல்லுவாரு, 10 வைக்க சொல்ல அப்படி நடத்திக்கிட்டு இருப்பான். இப்படியே ரவுண்ட் ஆக்குப்பான். 10, 50, 100 அந்த சில்லறை நீ அழிட்டு போட அப்படிம்பாங்கள. இந்த 6 களவாணி பேர் இப்படிதான் வைக்க போறாங்க. அந்த சொத்தை இங்க கொண்டு வா, இந்த சொத்தை இங்க கொண்டு வா, இதெல்லாம் எங்க சொத்து, இந்த சில்லறை எல்லாம் வக்ஃபு சொத்து, ஓடிப்போம் அப்படின்னு பத்தி விட்டு. உங்களுக்கு புரியுதா? வக்ஃபு சொத்துக்களை திருடுவதற்காகவே உருவாக்கப்பட்ட சட்டம் தான் இந்த வக்ஃபு திருட்டு சட்டம், திருத்த சட்டம் தான் கிடையாது. ஏன் சும்மா சொல்லல, 44 சரத்துக்களை மாற்றி இருக்கிறோம் என்று சொல்கிறது இந்த திருத்த சட்டம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. வக்ஃபுல நாங்கெல்லாம் கையில வச்செல்லாம் படுக்கலைங்க. 44 தப்பா இருக்குங்க, எல்லாரும் களவாட்டுக்கிட்டு இருக்காங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. ஒரு 44 திருத்தி இருக்கோம். திருத்தி எப்படி எழுதுறத அடிச்சு திருத்தி இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உண்மையில என்ன தெரியுமா? 44 திருத்தம் எல்லாம் கிடையாது. 35 புதிய சட்டங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறது. 35 சட்டங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறது. 45 சட்டங்களை திருத்தி இருக்கிறது. 47 சட்டங்களை நீக்கி இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சட்டத்துக்குள்ள சரத்துல 43 நீக்கிட்டு 35 உள்ள சேர்த்து 47 திருத்தி இருக்கான். மொத்தமா 115 திருத்தம் நடந்திருக்கிறதுல 100க்கு 115 மாத்திட்டு அது திருத்த சட்டம் கிடையாது, புதிய சட்ட மசோதா தான்.
வக்புக்காக, வக்பு ஒன்றியங்களுக்காக, வக்பு மசோதாக்காக, வக்பு நிலங்களுக்காக, வக்பு சொத்துக்களுக்காக உருவாக்கப்பட்ட புதிய சட்டம் தான் இது. திருத்த சட்டம் கிடையாது. நீங்க பாருங்க, பாராளுமன்றத்துல 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கிடையாது, 16 மணி நேரம் விவாதம் நடந்திருக்குது. 16 மணி நேரம் விவாதம். 16 மணி நேரம் விவாதத்திலும் எதிர்கட்சிகள் கேட்கிற கேள்விகளுக்கு இந்த ஒன்றிய அரசால் பதில் சொல்ல முடியல. அப்படி பதில் சொல்ல முடியாம போனாலும் கூட கொஞ்சம் பெரும்பான்மை வச்சிருக்காங்க, 4 பேர் டிக்கெட் கூட இருக்கு பாத்தீங்களா, அந்த டிக்கெட் கைதட்டல வச்சு நான் சட்டம் ஆக்கிட்டேன்னு போயிட்டான். நினைச்சு பாருங்க. எல்லாருமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தப்பு பண்ணுது அப்படி நினைச்சிட்டு இருக்கா. அதெல்லாம் கிடையாது. சாயங்காலம் கூட்டம் போட போறாங்க, இதே இடத்துல உட்காந்து நிழல்ல உட்காந்து பேச போறாங்க. ஏன்னா பகல்ல பேசா வெயில் வேகிறோம். ஏன்னா முதல் கொடுத்தது அவன் ஒழுங்கா முதல் இந்த வக்பு திருத்த மசோதா சட்டத்தின்பால் எந்த நடவடிக்கை இதுக்கு முன்னாடி எடுத்திருந்தது, அவன் எல்லாம் போட்டு வச்ச புள்ளிதான் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி கோலம் போட்டிருக்கான். நான் இந்த விளையாட்டுக்கு சொல்லல. உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் 4 நாளைக்கு முன்னாடி பாராளுமன்றத்தில் பேசுறாரு. கச்சத்தீவு பற்றி பேசுகிற விவாதம் வருகிற போது கனிமொழி அவர்கள் ஓங்கி குரல் எழுப்புகிறார். கச்சத்தீவு இந்தியர்களுக்கு சொந்தமானதாக இருந்திருக்கிறது, அதில் மீன்பிடிக்கிற உரிமையும் அந்த வலைகளை உலர்த்துகிற உரிமையும் அது மீட்டு தர வேண்டும் அப்படின்னு பேசுற போது ரொம்ப நக்கலா ஒன்றிய அரசு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிரிச்சுட்டு சொல்றாரு, 18 வருஷமா காங்கிரஸ் கூட ஆட்சியில் அமைச்சர்கள் உட்கார்ந்து இருந்தீங்களே, நீங்க ஒரு புள்ளி வைக்கல, அதே புள்ளி நாங்களும் வைக்கல அப்படின்ட்டா. நீங்களும் அந்த கச்சத்தீவை பற்றி எதையும் திருத்த விரும்பவில்லை, அதேதான் பாரதிய ஜனதா கட்சியும் திருத்த விரும்பல. இந்த ஆட்சிக்கு வந்தது 10 ஆண்டுகள் இதுவரை 7-8 முறை எங்களை தனியா சந்திச்சிருக்கீங்க. திமுக உறுப்பினர்கள் 7-8 முறை சந்தித்து என்னெல்லாம் பேசுகிறோம், ஒரு முறை கூட கச்சத்தீவை பற்றி எங்களிடத்துல பேசல. இப்பயும் நான் சொல்றேன், உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா என்கிட்ட வந்து பேசுங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு புரியுதா? அவன் காங்கிரஸ் குறை சொல்றதுக்கு திமுக குறை சொல்றதுக்கு பேசுறான். நாம இங்க இருந்து பாக்கணும், அந்த உதவியும் ஒண்ணும் செய்யல, இந்த உதவியும் செய்ய தயாரா இல்ல. இதுதான் எல்லாத்துக்குமே. இதுல காங்கிரஸ் அப்படி காப்பாத்துறாரு, இவங்க இப்படி நட்டுக்க, அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டிங்க. அதான் சொல்றாங்கல்ல, திமுக என்னவோ இந்த தமிழ் இந்த இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் கிறிஸ்தவர்களையும் காப்பாற்றுவதற்காகவே உருவாக்கப்பட்டத கட்சி, அது ரட்சகராக நேரிலே ஊற்றுவிக்கப்பட்ட கட்சி அப்படிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்காக நான் அன்றை மாலை இந்த இடத்துல கூட்டம் போட்டு பேசுற எங்க அண்ணன் தங்கந்தனரசோ, எங்க அண்ணன் KKSSRO அப்படி இல்ல, அங்க இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற உறுப்பினர் வராங்க. ராஜபாளையத்திலிருந்து, சிவகாசியிலிருந்து, சாத்தூர்ல இருந்து, விருதுநகர்ல இருந்து, இந்த 6 பேர்ல ஒருத்தர் இஸ்லாமியர்களுக்கான மற்ற பிரச்சனை பத்தி ஏதாவது வாய் திறப்பான்னு சொல்லுங்க, முதல்ல பேசுவாங்களா? பேச மாட்டாங்களா? அதே வாங்கி 1 மணி நேரம் போடுவாங்க. இல்ல வீடியோ எடுத்தீங்களா, தலை நீங்க வந்து தந்தி எடுக்கலையா, பண்ணூர் கருத்துப்பா, எப்ப தந்தி எடுத்தியா, நீ மலர் எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வேற ஏதாவது அவருக்கு சொல்லப்பட்டிருக்குமா? இல்ல அவர்களுக்கான ஏதாவது ஒன்று அவர்களால் நிரந்தரமா சொல்ல முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு சட்டங்க இறப்பு காலத்துக்கு பின்னாடி இறக்குற நேரத்துல கூட வாய் வழியா ஒரு சாட்சி வச்சுக்கிட்டு வகுப்புக்கு நம்ம சொத்தை எழுதி கொடுக்கலாம்னு சட்டம் இருக்குது. இவன் சொல்றான் அப்படிலாம் கொடுக்க முடியாது, எழுத்துப்பூர்வமா வேணும், பதிவு செஞ்சதா வேணும் அப்படிங்கிறான். நான் கேட்கிறேன், கடைசி காலத்துல எனக்கு பிள்ளை இல்ல, இவர் பார்த்துட்டு இருக்காரு, என் பக்கத்து வீட்டுக்காரர் இவர் பாக்குறாரு. அப்ப இவர் இருக்கிற வரைக்கும், என்னோட நான் உயிரோடு இருக்க வரைக்கும் நானும் சாப்பிட்டு, இவர் ஏதாவது என்ன பாதுகாக்கிறனால சாப்பிட்டுக்கிட்டு இருக்குன்னு காத்திருக்கேன். இனி 2 நாளோ 3 நாளோ எனக்கு உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை வந்தா வக்குல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களை கூப்பிட்டு இவரை சாட்சியா வச்சுக்கிட்டு, நான் இறந்த உடனே என் கையெழுத்து இருந்தா கூட இவர் கையெழுத்து வாங்கி நீங்க சொத்தை வகுப்புக்கு சேர்த்துருங்க, இறைக்காக நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்களா? அது வகுப்புக்கு சேராது. அப்ப என்ன அர்த்தம்? வகுப்புக்கு புதிதாக சொத்துக்களை சேர விட்டு விட கூடாது. இதுதான் சட்டத்தோட மிக முக்கிய சாரத்து. ஆனா என்ன சொன்னாங்கல்ல, இங்க நீங்க சாரத்தை வந்து தானம் பண்ணணும். அப்படி தானம் பண்ணணும்னாலே நீ இஸ்லாமியராக இருந்தாலும் கூட, இந்துக்களால இஸ்லாமியராக இருந்தாலும் கூட 5 ஆண்டுகள் இஸ்லாமிய மார்க்கத்தை கடுமையாக பின்பற்றி இருக்க வேண்டும். எப்படி இருந்தா ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகிறது. அப்பெல்லாம் யாரு பண்ணுவா? பள்ளிவாசல ஓதுவான் பாருங்க, அவன் மட்டும்தான் தானம் கொடுக்க முடியும். மத்தபடி நாங்க இஸ்லாமியம் சொல்றேன், எங்க அண்ணன் மாதிரி யாரெல்லாம் தானமே கொடுக்க முடியாது, பிச்சை தான் எடுக்கணும். அவர் சொத்தை வச்சுக்கிட்டு அவர் தானம் கொடுக்க முடியாது. இது அவர் சொத்தா இருக்கும். அவருக்கு இறை நம்பிக்கை அவர் மனதில் இருந்திருக்கலாம். 5 பேரை அவருடைய நிர்வாகத்தின் காரணமாக, அவர் தொழிலின் காரணமாக, அவர் சூழ்நிலையின் காரணமாக ஒரு நாளைக்கு 5 முறை தொட முடியாமல் போயிருக்கலாம். இது இப்ப நாம இந்து, நான் ஒரு இந்து வச்சுக்கிறேன், நான் கோயிலுக்கு போற வெள்ளிக்கு செவ்வாய்க்கிழமை போய்தான் அவனு சட்டம்லாம் கிடையாது. போற வேலை முருகனை போட்டே போயிட்டே இருப்பேன், நீ கிடையாது அப்படின்னு என்ன சொல்ல முடியுமா?
என்ன கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? திருவிழாவுக்கு மட்டும் கோயிலுக்கு வர்றவங்க இந்து இல்ல அப்படின்னு சொல்ல வச்சுக்கோ. நாட்டுல இந்துவே இல்ல. எப்படி திருவிழாவுக்கு கோயிலுக்கு வர்றவங்க மட்டும் இந்து கிடையாதா? தினந்தோறும் கோயில முட்டி போடுறதுனால இந்து அப்படின்னு சொன்னா இந்துன்னு ஒருத்தர் நாட்டுல கிடையாது. அது போல இஸ்லாமியன்னா 5 வேளையும் தொழுகணும். அப்படிதான் இல்ல. நீங்க மோடி என்ன தென்னாங்க காசி ராமேஸ்வரம் முழுந்து கொஞ்சம் குளிச்சிருக்கானா? இல்ல அப்படிதான் பண்ணி அமித்ஷா போய் காவிரி ஆத்தங்கரையில உட்கார்ந்தா தவசம் பண்ணிட்டே இருக்கிறத்தனோ? இல்ல அப்படிதான் நடக்குதா? அப்ப வக்பு வாரியத்திற்கு புதிதா இப்ப என்னன்னா, அவன் எல்லாரும் நோட்டீஸ் பேசுறவங்க மாதிரி நாட்டிலேயே ஒரு தனியாட்டு இவ்வளவு சொத்தான். இவ்வளவு சொத்தான் 10 வருஷமா உட்கார்ந்து யோசிச்சு 3வது முறை ஆட்சிக்கு வந்துட்டோம். இந்த முறை விட்டா இதை பிடுங்க முடியாது. எப்படி நீதிமன்றம் சொல்லுதுங்க, வக்பு வாரியத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுகிற போது அவன் சொல்றான், வக்பு வாரியத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுது நீதிமன்றம் போனா நீதிமன்றம் சொல்றது இல்லைங்க. அது ஒரு இஸ்லாமியர்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது, மார்க்க சட்டம் இருக்குது. அந்த மார்க்க சட்டத்தின் அடிப்படையில் நல்லது கெட்டது அவன் பேசி தீர்த்துக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு வரக்கூடாது யார் சொல்றான்? நீதிமன்றம் சொல்லுது. ஆனா அந்த திருத்த மசோதா என்ன சொல்லுது தெரியுமா? இதுல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு வாங்க ஜட்ஜிட்ட உட்காந்து பேசுவோம். ஜட்ஜி தானே காரி திப்பிட்டாரு, அவங்க வீட்டுல வச்சு பேசிக்கிட்டு. அப்படி நீதிமன்றத்தை எதிர்த்த ஒரு திருத்த மசோதா. அதான் அர்த்தம். நீதிமன்றம் சொன்னதையே கண்டிக்கிற அளவுக்கு ஏற்றுக்கொள்ளாத அளவுக்கு ஒரு திருத்த மசோதா. அதை பெருமையா பேசுறாங்க. நாங்க பாத்தீங்களா, இது சொத்தை நிறைய பேர் ஆட்டே போடுறாங்க. நம்ம ஆளு வழக்கு கொடுக்காங்க. உங்களுக்காக இல்ல, முஸ்லீமுக்காக நாங்க பண்ணலங்க. நிறைய பேர் களவாட்டு போறாங்க, நிறைய பேர் புடிங்கி வச்சுக்கிறாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? வச்சுக்கிட்டவங்களும் எழுதி கொடுத்துட போறோம். எப்படி இவன் திருட்டுத்தனமா புடுங்கி வச்சிருக்கானா? ஒரு சில பேரு திருட்டுத்தனமா களவாண்டு வச்சிருக்கானா? நம்ம அதே ஒரு களவாட்டு வச்சிருக்காரா? இவர் முஸ்லீம் நான் சொல்றேன் தலைவரா, இவர் வருக புடுங்கி வச்சிருக்காரு. சரி, இந்த திருத்த மசோதா என்ன செய்ய போறீங்க? 12 வருஷம் அவர் இங்கேயே படுத்து கிடக்காரா? அவருக்கு எழுதி கொடுத்துட போறோம். இது அதை விட கேவலமாடா. நீங்க வக்பு சொத்துக்களை திருட்டுத்தனம் நடக்கு. ஆமாங்க, நடக்குங்க. எங்க நடக்கல? எங்க முறைகேடு இல்ல? எங்க ஒரு இந்து சமய அறநிலை அவங்க உட்கார்ந்து இருக்காங்களா? 10 வருஷத்தை பாதுகாப்பதற்கு முத்தலி உட்கார்ந்துட்டு இருக்காங்க, மூத்தவள்ளி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவர்கள் வக்பு சொத்து எங்கெல்லாம் பறிக்கப்படுதுன்னு போறாங்க. கொலை செய்யப்பட்டாங்க ஜாகிர் ஹுசேன் திருநெல்வேலியில. அவர் ஒரு மூத்தவள்ளி. வக்புவோட 32 சென்ட் இடத்தை ஒருத்தன் திட்டமிட்டு ஆக்கிரமிக்கிறார் என்று சொல்ல கருணாநிதியின் மகனாக இருக்கக்கூடிய இந்த மாநில முதலமைச்சர் வரைக்கும் வேண்டுகோள் விடுத்து கொலை செய்யப்பட்டவர். இவங்க லட்சணம் புரியுதா? வக்பு சொத்தை காப்பாத்த நினைச்சிருந்தா மூத்தவள்ளி யாருக்கூடிய ஜாகிர் ஹுசேனை காப்பாத்திருக்கணும். ஏன்னா வக்பு சொத்தை மீட்கணும்னு சொல்லிதான் அவர் போராடினாரு. ஸ்டாலினுக்கே வீடியோ வெளியிட்டாரு, செத்துருவையா எப்படி என்ன கொண்டுருவாங்க, இந்த வீடியோவாவது உனக்கு வந்து சேரட்டுனாரு. காரணி சேர்ந்து 2 மாசம் கழிச்சு ஜாகிர் ஹுசேனை போட்டு தள்ளிட்டாங்க. எங்க தொழுகைக்கு போயிட்டு வந்த மனுஷனை பல பட்டி படுகொலை பண்ணிட்டாங்க. என்ன பேசினாங்க? நோம்பு நேரத்துல. அது நோம்பு நேரத்துல யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி ஏதாவது ஒருத்தர் என்னவாவது ஒருத்தர் ஏங்க அந்த குற்றவாளியா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை கைது பண்ண முடியலங்க அவங்களால. அந்த குற்றவாளியா இருக்கக்கூடிய பெண்ணை கைது பண்ண முடியல. யோசிச்சு பாருங்களேன். இது இந்த காலம் அந்த காலம் கிடையாது, எல்லா காலத்திலும். செந்தில் பாலாஜி ஏற்றிக்குள்ள வட்டாங்க, அவன் தம்பியை கைது பண்ண முடியல. வெள்ளாலாம் அவனை இப்ப ஆஜர்படுத்தி அமைதியாக்கிட்டாங்க. 1.5 வருஷமா அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது பண்ண அவங்களுக்கு, அப்புறம் நீ அசோகா கைது பண்ண முடியல. ஏன் சொல்லுங்க? அவர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜியோட அவன் தம்பி தான் சூப்பர் ஸ்டாரா இருக்கான். அவன் தான் கரூரே கைக்குள்ளையும் பைக்குலையும் வச்சிருந்திருக்கான், பேண்டுக்குள்ளையும். அதனால அவனை பிடிக்கவே முடியல. அப்ப இவங்க வந்து காப்பாத்துவாங்களா நம்மள? ஒரு சட்ட திருத்த மசோதா என்பது அது நடக்கிற தவறுகளை சுட்டிக்காட்டி சரியான நீதிக்கு வழிவகுக்கணும். அங்க இருக்க நீதியை சுட்டிக்காட்டி அநீதிக்கு வழிவகுக்கிறார் சட்ட திருத்தம். இது சட்ட திருட்டு மசோதா. நான் இப்ப ஒண்ணு இல்ல, நான் சாயங்காலம் கூட்ட போடுற பெருமக்கள் வாயில இந்த திருட்டு மசோதா வர சொல்லுங்க பார்ப்போம். வேற ஒரு இளவும் பேச வேண்டாம். இந்த வார்த்தையை சொல்ல சொல்லுங்க. சவால் இங்க இருக்கிற இஸ்லாமியர் போய் சொல்லிக் கொடுங்க, இங்க இருக்க திமுக காரன் போய் சொல்லிக் கொடுங்க. இங்க வேலை பார்த்துருக்க திமுக காரன் இப்படி கேட்கிற மாநிலத்தை கேள்வி கேட்கிறா, ஒரு திருட்டுன்னு சொல்லுங்க. சொல்ல மாட்டான், ஏன்னா திமுக திருட்டுனா சொல்ல மாட்டான். திருட்டுன்னு வாயில வராது, ஏன்னா திமுக அவனுக்கே தெரியும். அதனால சவால் விடுதோம். நீ அமைச்சராரு இல்ல ஆணைக்கு பிடிங்கியாரு, யாருனாலும் வாயில திருட்டுன்னு சொல்லி பாருங்க, ஏன் சவால் விடுதோம்? ஒரு வக்புவாரி உனக்கு அவன் சொத்து வச்சிருக்கான்டா, உனக்கு என்னங்கிற கொடுக்குறான், காலம் பண்ண கடைசியில கொடுக்குறான். வாழ்க்கை, இந்த வாழ்க்கை ஆண்டவன் கொடுத்தது, நான் நல்லா வாழ்ந்திருக்கேன், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, தானமா கொடுக்குறான். ஏங்க பில்கேட்ஸ் நாட்டுக்கு கொடுக்குறாங்க, பில்கேட்ஸ் கோடி கோடி அள்ளி கொடுக்குறான் நாட்டுக்கு. என்ன கொடுக்குறான்? சுற்றுப்புறத்தை, அதாவது சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே
கோடி கோடி அள்ளி கொடுக்குறான். அதுக்கு ஒரு குழு வச்சிருக்கேன். நான் கொடுக்குற காசு கழிவறை சுத்தம் பண்றதுக்கு, நாட்டை சுத்தப்படுறதுக்கு மட்டும் போதா, வேற எதுக்கும் போதா அப்படின்னு பாக்குறதுக்கு வச்சிருக்கேன். சிவநாடார் தெரியுமா? சிவநாடாரு தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ரஷ்யா வச்சிருக்காரு பாருங்க. அவர் கோடி கோடி அள்ளி கொடுக்கிறாரு. பள்ளிக்கூடங்களுக்கு மட்டுமா? எதுக்கு கொடுத்தா அதுக்கு சரியா போத கவனிக்கிறாரு. அதுலயும் சிறு திருட்டு நடக்கதான் செய்யுது. அவன சரிப்படுத்துறாங்க. போன தடவை கொடுத்த பழத்தை ஒழுங்கு நீங்க செலவழிக்கல, இந்த முறை நான் இதுக்குதான் கொடுப்பேன், வேணும்னா வாங்கலாம், வாங்காத சொல்றாங்கல்ல. தவறு எல்லா இடத்திலும் நடக்கக்கூடியதுதான். அண்ணன் சொன்ன மாதிரி ஏன் மட்டும் பஞ்சாயத்து அடுத்தது இருக்காருன்னு கனடாவில என் மொட்டாட்டிக்கு எனக்கும் பிரச்சனை. ஒண்ணு என் மாமா வந்து சரி கட்டணும், இல்ல என் மொட்டாட்டி மாமா எங்க அப்பா வந்து சரி கட்டணும், இல்ல என் அங்காளி அடுத்த தருக்காருன்னு என்ன அங்கே வேலை. இல்ல நாங்க தான் உள்ள வந்து பாப்போம். நாங்க நல்லா இருக்கும் போது நீ தான் செஞ்சு கொடுத்தியா, இல்ல நாங்க கஷ்டப்படும் போது நீ எப்ப வரணும்? நான் துன்பப்படுகிற போது, நான் கஷ்டப்படுகிற போது, நான் சிக்கல் இருக்கிற போது நீ என்ன அரவணைத்துட்டு நான் வேற என்ன சண்டை ஓட்டிட்டு இப்படி எல்லாம் வாழ்ந்தீங்க அப்படின்னு என்ன கேட்கலாம். நான் இவ்வளவு சொத்து வச்சிருக்கேன், ஏன்னா ரயில்வே துறைக்கு அடுத்து, பாதுகாப்பு துறைக்கு அடுத்து இஸ்லாமியத்துக்கு இவ்வளவு சொத்தா அப்படின்னு வயிறறிய மூதேவி எல்லாம் இதை சரி பண்றதுன்னா நம்புற மாதிரியா இருக்கு? இல்ல நம்புற மாதிரியா இருக்கு? அப்ப என்ன, பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருக்கிறது என்பதற்காகவே ஒரு திருத்த மசோதா சட்டத்தை உங்களால் அதுக்கு தடை நாங்க ரொட்டி ரொட்டின்னு பேசினாங்களே ஒரு கூட்டத்துல, நீனும் ரொட்டி நானும் ரொட்டினாங்களே, அந்த ரொட்டி அந்த ரொட்டி கேட்க சொல்லுங்க. இருக்கக்கூடிய திருச்சியில கலைஞர் அறிவாளன் கேட்டிருக்காங்களே, அந்த இடமே பத்வாரியத்துக்கு சொந்தமான சொத்துன்னு சொல்றாங்க. இல்லையா? இருக்கா? சொல்ல முடியுமா? திமுக இங்க கேட்க சார் கேட்க முடியுமா? அரசாங்கமே திருடி இருக்கா, ஆட்சி கட்டில இருப்ப திருடி இருக்கா. இப்படி எல்லா இடத்திலும் ஆட்சி இருப்பதெல்லாம் பத்வாரியத்தோட இடத்தை ஆட்டையை போட்டான். இப்ப அதுவும் போக தனிநபர் ஆட்டையை போட்டதுக்காகவே சட்ட திருத்தம். நீ 12 வருஷம் இருந்துகிட்ட, நீயே வச்சுக்கோ. ஏன் இந்த அறநிலையத்துறை வாங்க, இந்த அறநிலையத்துறையினால் நீ கிட்ட பல கோயில புடுங்குறாங்க. எதுக்கு புடுங்குற? கோயில் உங்களுக்குள்ள கிடையாது, இந்து சமயம். ஏன் நானும் எங்க அப்பா ஆத்தால இங்க இருக்கிற அங்காளி வங்காளி சேர்ந்து விட்டேன், குலதெய்வ கோயில தூக்கிட்டு வந்து இந்த அரண்சமத்துல போடுறீங்களா? எதுக்கு? என் அண்ணன் தம்பிகளை ஒத்துமை இல்ல, தூக்கி வந்து போடுறல. அப்படி நீ தனியார் சொத்துக்களையே நீ தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்க. ஆனா பத்வாரியத்தில் இருக்க சொத்தை வெளியே தூக்கி போட நினைச்சா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இங்க எவன் குரல் கொடுக்கிறானே இல்லையா? நாங்க என்ன சொன்ன மாதிரி நாம் தமிழர் கட்சி கட்டாயம் இந்த மண்ணில் யாருக்கு சிக்கல் எடுத்தாலும், அது இஸ்லாமியர், இவர் கிறிஸ்தவர், இவர் இந்து, இவர் தேவர், இவர் தேவேந்திரன், நாடாரு, கோணர், இந்த மண்ணாங்கட்டி எல்லாம் பாக்குறதுல என் மொழி பேசுகிற மக்களுக்கு எங்க கட்டம் கஷ்டம் வந்தாலும், அது என்ன சட்ட திருத்தமா இருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுப்பதில் நாம் தமிழர் கட்சி முதல் இடத்துல இருக்கும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. அதனால ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிக்கை கொடுத்தாரு எங்க அண்ணன், வக்பு திருத்த மசோதா சட்டம் என்பது ஒரு திருத்த சட்டம். இவர் திருடர்களாக சேர்ந்து போட்ட சட்டம் திருட்டு சட்டமா தான் இருக்கணும். அவன் தான் யோசிக்கிறான், என்னடா 3ஆம் இடத்துல இருக்கான், இவ்வளவு வாங்கிட்டாலும் எப்படி இந்த சொத்தை எப்படிதான் கொள்ளையடிக்கிறது, வாங்க நம்மளா போய் உட்காருவான். ஏன்னா ஒரு பாராளுமன்றத்துல ஒரு இஸ்லாமியருக்கு ஒரு அமைச்சர் கொடுக்க முடியல, உன் மனசாட்சி, உன் நெஞ்சு, வேற ஏதாவது நான் கேட்க கூடாது, அதை தொட்டு சொல்ல. ஏன்னா இஸ்லாமியருக்கு கூட அன்பு கட்டி பிடிச்சி அப்படியே ஆற தழுவுறாங்க. வக்பு சொத்து பெரிய ஒருத்தர் கூடுறா சீட்டு கொடுத்தேன் முதல்ல, அதுவே தெரியல. உண்மையிலே பிஜேபியில ஒரு எம்பி இருக்காங்கன்னு தெரியல, யாரோ பாரதிய ஜனதா கட்சியில எம்பி இருக்காங்களா அது கூட தெரியல. உண்மையிலே எனக்கு தெரியல, அதையும் பேசிடுவேன். ஒரு பாராளுமன்ற அமைச்சர் கொடுக்க வக்கல, உனக்கு என்ன அன்பு இருக்கும்? உன்னை எப்படி நாங்க நம்புவது? இந்த சட்ட மசோதா சரியா இருக்குன்னு எப்படி நம்புறது? இன்னைக்கு இதுல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வெளியே அனுப்பிட்டு 2 பேர் உள்ள வந்துட்டு அவன் யாருக்கு ஆதரவா பேசுவான்? ஒரு இஸ்லாமியர் அல்லாத ஒருவர் இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்துக்களை நிர்வகிப்பதற்கு பொறுப்பாளராக போடப்பட்டா அவர் யாருக்கு ஆதரவா பேசுவாரு? அவன் மனநிலைப்படி இவ்வளவு நாளா இஸ்லாமிய நமக்கு எதிரி நினைச்சுட்டே இருந்திருப்பான். நான் இந்து, அவன் இஸ்லாமியெல்லாம் எதிர்க்கணும், நம்ம கோயில்காரங்க, அவங்க மசூதிக்காரங்க அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பான். அவன் இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கல, இன்னும் முடிஞ்ச சொத்துருக்கு, இன்னும் சொத்து கொடுதான். இதை நம்மளுக்கு யாரு கடையை போட்டு யாரா, அவன் நம்ம முருகேச, அவன் இந்து, அவனுக்கு எழுதி கொடுத்துரு. இங்கிட்ட யாரு குமரேசா, நம்ம இந்து எழுதி கொடுத்துரு, அப்படிதான் சொல்லுவா. இதுல வேற கலெக்டர் தான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுவாராம். இந்த கலெக்டர் கரெக்ட் பண்ற லட்சணம் எங்களுக்கு தெரியாது. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், ஒரு மாவட்டத்தோட நீதிபதிக்கு தகுதியானவர், ஒரு மாவட்டத்தில் நடக்கூடிய நல்ல திட்டம் கெட்ட திட்டம் எல்லாத்தையும் அரசு கொண்டு போய் சேர்க்கிறவர். இப்ப அப்படிப்பட்ட ஆளா இருக்காங்க. நீங்க எங்க அண்ணன் ஜெயிச்சிலேன், இந்த விருதுநகர்ல ஜெயிச்சிலேன்னு நினைக்கிறவரு மாவட்ட என்ன வேலை பார்க்காரு சொல்லுங்க? என்ன வேலை பார்க்காரு? கலெக்டர் வேலையை பார்க்காரு, கவிதை பாடுற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. பள்ளிக்கூடம் நல்லா கவிதை சொல்றீங்க. நானும் அந்த காலத்திலே கவிதை சொல்றேன். என்னடான்னு கேட்டா, கொண்டு வந்து எங்க ரொட்டி
கே சார் கொண்டு வந்தாரு. அப்படியே அமைதியா இருந்தா இருக்கணும். அப்புறம் இல்ல மாதிரி நம்ம இந்த ஊர்ல பாலவனத்துல கேள்வி வெட்ட பொம்பளை தலையில தட்டினார்ல, அது மாதிரி டமுக்குன்னு தட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரை வச்சிருக்காரு, பேருக்கு வச்சிருக்காரு. அவார்டு கொடுக்க அவார்டு வாங்க, சால்வையை போட சால்வையை வாங்க, பிள்ளைகளை பாராட்ட பள்ளிக்கூட விழால போய் பங்கெடுக்க. ஒரு நாள் கூட கலெக்டர் ஆஃபீஸ்ல இருக்காருன்னு தெரியல. ஆனா நல்ல கலெக்டர் யாரு? முதலமைச்சர் விருது கொடுக்காரு. ஏன்? அமைச்சர் சொல்படி ஆட்டுக்குட்டி மாதிரி நடக்காரு. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இவன் எல்லாம் நம்மகிட்ட வந்து சொல்றான், பிஜேபிக்கு நாம் தமிழர் இருக்கும் இப்படி. டேய் என் தம்பி ஆதி சொல்லிட்டு போனான் பாருங்க, அவங்க கொஞ்சம் சரியா சொல்லல. பிஜேபி நாம் தமிழருக்குலாம் ஒரு உறவும் கிடையாதுங்க. அந்த பள்ளிக்கூட கல்லூரி நிகழ்ச்சியில அண்ணாமலையும் சீமானையும் தனித்தனியா பக்கத்துல உட்கார வச்சாங்கல்ல, அண்ணாமலை கட்சி கொடுத்துக்கிட்டாங்க பொறுப்புல இருந்து. எதிர்கட்சிக்காரன் சீமா கூட போய் உட்காந்த அப்படின்னு பிஜேபியில ஓட்டிக்கிட்டாங்க, பொறுப்புல தூக்கிட்டாங்க. பிஜேபி நாம் தமிழர் ஒண்ணா? ஏன்னா நாம் தமிழர் சீமான் கூட உட்கார்ந்ததுக்காக பொறுப்புல வந்து புடிங்கிட்டாங்க. நம்மளும் சொல்லணும்ல, அந்த வாயில வந்ததெல்லாம் சொல்லுறாங்க, நம்மளும் சொல்லி விடுவோம். ஒன்னா உட்கார்ந்ததுக்காக தூக்கிட்டாங்க. அப்புறம் நாங்கள் நீங்களும் ஒன்னா? இந்த நாட்டில் பிஜேபி சொல்லக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் ஒரு தோற்றுவித்தல தமிழ்நாட்டுக்குள்ள வருக வச்சதே கருணாநிதி. கருணாநிதி தானே? கருணாநிதி தானே? கோயம்புத்தூர் நடந்த தேர்தலில் ராதாகிருஷ்ணன், சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னரா இருக்காரு. சிபி ராதாகிருஷ்ணன் அவர் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று யாரு? மகா யுத்தம். இந்த மண்ணில் மகா யுத்தம். ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்கணும் சொல்லி காமராஜர் கட்டன் பேசுறோமே, எங்க வாழ்கிற காலத்தில் நாங்கள் பார்த்த காமராஜர் கட்டன் நல்லகண்ணு. அந்த நல்லகண்ணை தோற்கடிப்பதற்கு பிஜேபி இருந்து ஆளுநர் பாட்டி கூட்டணி கட்சியா நின்றதே திமுக தானே. இப்ப வந்து நாங்க போக்குவரத்து ஆரம்பிக்க மாட்டோம், நாங்க வந்து மதவாதத்துக்கு எதிரானவங்க, பிஜேபி கூட நாங்க சேரவே மாட்டோம். டேய் ஏன்னா பின்வாசல போய் கட்டி பிடிச்சா கூட விளக்க மாட்ட அடிக்கலாம், முன்வாசலே படத்துக்கு கட்டி பிடிக்கலாம். நீங்க உங்களை என்ன செய்ய, இந்த வருங்க KN வீட்டுல ரைடு, அவன் போய் நிர்மலா சீதாராமன் பார்த்துட்டாரான். நிர்மலா சீதாராமன் அத்த மகளா ஒரு திருச்சிக்காரங்க ஒன்னா இருந்தாலும் இருப்பாங்களோ, ஊருக்காரங்க பார்க்க போயிருப்பாங்க. இங்க ரைடு போய்கிட்டு இருக்கான், அவன் போய் அங்க பார்த்து வரான். அங்க இன்னொருத்தர் ரைடு ஓடுறாங்க, அதிமுக செங்கோட்டையன் ஓடுறாரு, எங்க பார்த்தாலும் பிஜேபிக்கு ஓடுறான். என்ன நகா எல்லாமே கலவாணிதான். அதான் எங்க அண்ணன் தெளிவா சொல்றாங்க, தேசிய கட்சியில பிஜேபி காங்கிரஸ் ஒண்ணு, திராவிட கட்சியில அதிமுகவும் திமுக ஒண்ணு. இது அறியாத நம்ம வாயில தான் பெரிய மண்ணு. இவன் திமுக வேற, அதிமுக வேற, பிஜேபி வேற, காங்கிரஸ். அது சேலை கட்டின காங்கிரஸ், இத வேட்டி கட்டினா அதிமுக. அப்படியே பிஜேபிக்கு அப்படித்தான், திமுக அப்படிதான். அப்படி மாத்தி நடிச்சுக்க. இவன் திராவிட கட்சி நினைச்சாலும் தப்பு, அவன் தேசிய கட்சி நினைச்சாலும் தப்பு. இவன் திடீர்னு பல்ட்டி அடிச்சு தேசிய கட்சி ஆயிடுவான், அவன் டமான் குட்டிக்கார நடிச்சு திராவிட கட்சியை மாறிடுவான். அங்க வந்து இது மாதிரிதான் குரங்கு அடிக்க பாருங்க, அங்கங்க தக்கரம் குட்டி வந்து அடிப்பாங்க, மக்கள்கிட்ட மண்டியை போடுவாங்க, ஓட்டு வாங்கிட்டு ஓடி போயிடுவாங்க. 5 வருஷம் எட்டியே பார்க்க மாட்டேன். இப்ப பாருங்களேன், 4 வருஷம் முடிஞ்சிருச்சு. வாசி பஸ் சொல்லி ஏமாத்தணும்ல, அது மாதிரி வாசியில வேற ஏதாவது திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கோம். வாசி பஸ் எது கொண்டு வந்தா? சதுரங்க வேட்டன் ஒரு படம் பார்த்திருக்கீங்களா? சதுரங்க வேட்டன் ஒரு படம், அந்த படத்தை பார்க்கலாம் பாருங்க. கருணாநிதி 3 தடவை, ஸ்டாலின் 3 தடவை பார்த்தாராம். அந்த படத்தை பார்த்தா அந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்க. என்னடான்னு பார்த்தா அவன் சொல்றான், அந்த படத்துல ஹீரோ ஒருத்தரை ஏமாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, அவனுக்கு ஆசையை தூண்டணும்டா. அப்படியே 10 ரூபா கீழே ஒண்ணு ஓந்துட்ட, அவன் பேங்க்ல இருந்து 10,000 வச்சுக்கிட்டு இருக்கான். 10 ரூபாய் தலைவா அது 9 10,000 பையில இருக்கலாம் பெருது, நம்மளுக்கு 10 ரூபா தெரியும். இவன் இப்படி கும்புறான், 10,000 அடிச்சு ஓடிடுவான். அப்ப 10 ரூபாய் ஆசை கண்ணா 10,000 ஆட்டையை போல மாதிரி தூண்டணும் அப்படின்னு ஒரு யோசிக்காரு. தூண்டுங்க, ஏதாவது தூண்டணும். அப்ப பெண்களை தூண்டுங்க. என்ன தூண்டலாம்? உங்களுக்கு இலவச பேருந்து. அப்புறம் தூண்டுங்க, என்ன தூண்டலாம்? எல்லா பொம்பளைக்கும் 1000 ரூபாய் கொடுக்கலாங்க. அப்படியே எங்க அக்கா மாதிரிலாம் நெஞ்சில இருந்து அப்படியே குளிர்ந்து, ஸ்டாலின் தாங்க எங்க மாமா மகன் மாசம் 1000 ரூபாய் தாரான்னு சொல்லி ஹோட்டல்லாம் போட்டாங்க. இப்ப போய் ரசீது நீட்டுறாங்க, தகுதியான பெண்களுக்கு மட்டும் 1000 ரூபாவா? என்ன ஓட்டு போடும்போது தகுதி ஆகல, நீதி வாக்குறுதி கொடுக்கும்போது தகுதி ஆகல. அது வந்து ஆட்டையை தூண்டுறது, அப்புறம் ஆட்டையை போடுறது. இப்ப 5 வருஷம் ஆட்டையை போட்டு இப்ப திருப்பி எடுத்துக்கு தருதுல. அப்ப என்னன்னா எல்லாமே பிராடு. அதான் இந்த திருத்த சட்டம் திருட்டு சட்டம். அது திமுக இருந்தும் அதிமுக இருந்தும் பிஜேபிக்கு இருந்தும். நல்ல வேலை இந்த இடத்துல திமுக போர்டு மட்டும் தான் இருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி அதிமுக போர்டு வச்சிருக்கான். நாங்கள் கண்டிக்கிறோம், நாங்கள் பிஜேபியை கண்டிக்கிறோம், 4 நாள் கூட்டணி வச்சு நாங்கள் ஒண்டிக்கிறோம் அப்படின்னு போய் வச்சுக்கிறாங்க. இப்ப கூட்டணியில் எடப்பாடி கூட்டணியில் போயிட்டாரா, இன்னும் அதிமுக பேசவே பேசாரு. உடனே நம்மால் முடிவு பண்ணி அப்பாடா தள்ளியாச்சு, அவனை கொண்டு போய் இனிமே முஸ்லீம் கிறிஸ்தவன்லாம் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இந்த ஓட்டம் போடுவாங்கடி. அரசு ஊழியர்கள், அரசு பணியாளர்கள், அரசு நிறுவனங்களில் வேலை செய்யறவங்க, இந்த இஸ்லாமிய இருக்கிறது இந்த முறை வைக்க பாரு அதிமுக. அப்பதான் தெரிய போகுது. அவன் நினைச்சுட்டு இருக்கான் காலங்காலமா அவங்க காலம் காலமாக
1924 வக்ஃபு திருத்தத்துக்காக போடப்பட்ட சட்டம், 1995 வக்ஃபு திருத்தத்துக்காக போடப்பட்ட சட்டம், 2 சட்டத்தை நீக்கிருச்சு இந்த சட்டம் தெரியுமா? அந்த 2 சட்டங்களும் வக்ஃபு வாரியத்தை மேன்மைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்நூறாண்டுல போன நூறாண்டுல பல நூறாண்டுகளாக வக்ஃபு வாரியம் இருக்குது. வக்ஃபு வாரியத்தை மேன்மைப்படுத்துவதற்காக திருப்திப்படுத்துவதற்காக போடப்பட்ட சட்டத்தை நீக்கிட்டு புதிய சட்டத்தை கொண்டு வந்துட்டு இது திருத்திருக்கோம், உருட்டி இருக்கோம். உருட்டு, நீ எவ்வளவு நாள் உருட்டு, ஆட்சியில் இருக்க வரைக்கும் உருட்டு. ஒரு நாள் ஆட்சி மாறத்தான போது பந்து எவ்வளவு நாளைக்கு உன் கையில இருக்கு? ஒரு நாள் என் கையில ஒரு மூஞ்சிலே முத ஏறி, நீ கொஞ்சம் கொஞ்சமா அறிஞ்சிட்டு, நான் மூஞ்சிலே வாயில தான் ஏறி, இவ்வளவு நாள் அந்த வாயை தவிர உருட்டின, அதுல எரிஞ்சிட்டு தான் அடுத்த இடத்துக்கு வந்து சேரும். கட்டாயம் இந்த மக்கள் புரிந்து கொள்ளணும். இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர் நான் கேட்கல, எல்லாரும் புரிஞ்சுக்குங்க. எங்க அண்ணன் சொன்ன மாதிரி இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக, நாளை உங்களுக்கு எதிராக. ஏனால் பிஜேபி மனிதர்களுக்கு எதிரானது. இங்க இருக்க எந்த கட்சியினால் நீங்க சமாளிச்சுக்கலாம். பாரதிய ஜனதா கட்சி என்பது மனித குலத்திற்கு விரோதமானது. அதை புரிந்து கொண்டு இந்த வக்ஃபு திருத்த மறுத்த சட்டம் எதிர்த்து எல்லாரும் கலங்கானுங்க. நாம் தமிழர் கண்டிப்பாக உறுதியோடு இந்த மக்கள் பின்னாடி நிற்கும் என்று கேட்டு வாய்ப்பு நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.